Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். போன மேட்ச்ல போட்டவங்க ஒரு நல்ல பால், அதனால இப்ப நாங்க டேபிள்ல 7 சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ். போன மேட்ச்ல எடுத்தவங்க பாரு வின், அதனால இப்ப டேபிள்ல நாங்க 9 சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா SRH இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யார்? பாப்பம்பட்டி பட்டான்ஸா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சூலூர்பேட்டை சூரியன்ஸா, பேட்டா இல்ல பாண்டியாவா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் ரேடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. அதாவது ஒரு பக்கம் ஓனர் என்னன்னா நாக்கு முக்கன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா செம சேஸ்ல வின் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப்ல இருக்க டீமை போன மேட்ச்ல தோக்கடிச்சு வந்து ஜியோ வந்து அந்த ஓனர் சந்தோஷமா இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல யாருக்கு வந்து ஹை வால்யூம்ல சந்தோஷமா டான்ஸ் ஆட போறாங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிள் 11 ரெண்டு டீமை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ரெண்டு டீமே போன மேட்ச்ல வந்து ஒரு கம்பேக் விக்டரி தான் கொடுத்திருக்காங்க. சோ வந்து டீமை மோஸ்டா சேஞ்ச் பண்ண வாய்ப்பே இல்லை, அதே டீமோட தான் ஆடுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு டீமுக்கும் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து யூஎஸ்ல இருக்கு வாஷிங்டன், நான் இருக்க இங்க ஓப்பனிங்க்கு ரிங்கிள்டன் சொல்லக்கூடிய ரயான் ரிங்கிள்டன் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு டீசென்டான ஓப்பனிங் கொடுக்குறாரு. சோ அது ஒரு பெரிய பிளஸ் ஃபார் வந்து மும்பை இந்தியன்ஸ். ரவலிக்கு நம்பியதே சிவத்தாண்டவம் தொடங்கியதே அப்படின்ற பாட்டை நீங்க ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடியே பெவிலியன் போய் உட்காந்துடுறாங்க ரோஹித் சர்மா. ஒரு பெரிய மைனஸ் ஃபார் வந்து மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். மைனஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்காது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவர் மட்டும் ஃபார்ம் கொண்டாருன்னா மும்பை இந்தியன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே SRH ஓப்பனிங் எடுத்துக்கோன்னா 12-1 நீங்க கறந்து கட்டு அதிரடி ஆடுவாருங்க எங்க ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து டிராவல்ஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குறது வந்து பெரிய பெரிய பிளஸ் ஃபார் SRH. அவரும் போன மேட்ச்ல வந்து 60s அடிச்சாரு 30 பாலுக்கு. அது வந்து கம்பேக் வேற கொடுத்திருக்காரு. சோ வந்து பயங்கர பிளஸ் ஃபார் SRH. அதை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கா ரோஹித் சர்மா, எங்களுக்கு இருக்காருங்க அபிஷேக் சர்மா. ஆனா உங்க ரோஹித் சர்மா மாதிரிலாம் கிடையாதுங்க. போன மேட்ச் 50 பால் 140 அடிச்சாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு பெரிய பிளஸ் ஃபார் SRH. சோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமை பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது SRHக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். சோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவோம். சென்னையில இருக்கு நிறைய நல்ல தேட்ரு மிடில் ஆர்டர் தாங்க மேட்சுக்கு மேட்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். சோ அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வந்து மும்பைக்கும் SRHக்கும் தரமான மிடில் ஆர்டர்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்காங்க. மும்பை எடுத்துக்கிட்டோம்னா வர்மா வேற மாதிரி வர்மா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் கொடுத்திருக்காரு. அந்த ரிட்டையர் அவுட் ஆனதுல இருந்து வந்து மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து என்னையா உட்கார வைக்கணும் கன்சிக்யூட்டிவா 2 50 அடிச்சு காட்டுற மாதிரி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தொடர்ந்து 50 அடிச்சிருக்காரு. சோ அவர் பேக் டு ஃபார்ம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் மும்பை இந்தியன்ஸ். அதை தொடர்ந்து பில் ஜாக்ஸா இருக்கட்டும் வானாமா இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து டீசென்டான வந்து மிடில் ஆர்டர் ஆடுறாங்க. சோ வந்து அது ஒரு பெரிய பிளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அதை தொடர்ந்து வந்து குஜராத்ல ஆடுவாங்க தாண்டியா நான் இருக்கங்க ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் நாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி கொடுக்குறாரு நம்ம ஹர்திக் பாண்டியா. சோ கேப்டன்சியும் சூப்பரா பண்றாரு, அது ஒரு பெரிய பிளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். பிளஸ் வந்து நம்தீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதாம் கீர் குடிச்சா அப்படி ஒரு உத்வேகம் இருக்குமோ அந்த மாதிரி தேவையான நேரத்துல உத்வேகம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ரன் எடுத்து கொடுக்குறாரு. சோ அவரும் ஃபார்ம்ல இருக்கிறது பிளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அப்படியே இந்த பக்கம் SRHோட மிடில் ஆர்டர் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குடல் புடுங்கி கோசம்டோம் தலை வெட்டி வந்து காத்தவராயன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிரட்டலான பேர் வச்சிருக்கக்கூடிய மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வந்து இஷான் கிஷன் கால்சரா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை கிளப்பக்கூடிய மிடில் ஆர்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட காம்போ. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிட் வர்மாவாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும் எல்லாரும் SRH கொடுக்குறாங்க. சோ வந்து மிடில் ஆர்டர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலான பாயிண்ட்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மிடில் ஆர்டர் தான். சோ வந்து செம்ம மேட்ச் காத்துட்டு இருக்கிறதுல டவுட்டே கிடையாது. சோ அப்படியே வந்து போலிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா டீமும் போல்டிங் கழட்டக்கூடிய போல்ட் இருக்கா அப்படி பூம்ரா இருக்கா அப்படி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்னரா இருக்கட்டும் விக்னேஷ் புதூரா இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா வந்த கரண் சர்மா ஆகட்டும் 3 விக்கெட்லாம் எடுத்தாரு போன மேட்ச்ல. எல்லாமே போலிங் லைனப் செம்ம போலிங் லைனப் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸே சொல்லலாம். சோ போல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல நல்லா போடக்கூடியவர், ஓப்பனிங் செமையா கொடுக்கக்கூடிய. பூம்ரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் வராட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா பூம்ரான்ற அந்த பேருக்காகவே நாங்க பயப்படுவோங்கன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டலா பண்ணி விட்டுருவோம் அப்படி. சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா போலிங் ஆர்டர் பை மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. மாற்று கருத்தை ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பேட் கமிங்ஸ் ஓகே டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கேப்டன்சி நல்லா தான் பண்றாரு. ஆனா போலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் வரல. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முகமது
ரோஹித் சாமி வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்த்து எடுத்தாங்க. ஆனா வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து என்னங்க ஒரு நம்புற மாதிரி பர்ஃபார்மன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சாமி கொடுத்துட்டு இருக்காரு. ஈஸியா அடிச்சிடறாங்க அவர் போலிங்க. ஸோ அது பெரிய மைனஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷத் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு. அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அன்சாரி நல்ல ஸ்பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தாலும் அப்படியே போலிங் லைன் அப்ப கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸும் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இறங்கி தான் இருக்கு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா என்ன சொல்ல வர யார் தான் ஜெயிப்பா அதை ஸ்டேட்டா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் நடக்கிறது மும்பைல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா போன வீக் எப்படி வந்து ஹோம் கிரவுண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டீமுக்கு வந்து ஃபேவரபிளா இல்லாம இருந்ததோ, ஆனா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் கிரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபிளா இருக்குன்றது என்னோட கெஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்குது. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கக்கூடிய 60% வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கேஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் மும்பை ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை நம்பி கண்ட ஆப்ல காசு போட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ். வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.